Hello everyone, welcome to Mr. G-Tech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா வியூஸே காட்டாது, யார் யார் பார்த்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து ஷோ ஆகாது. அந்த மாதிரி ஐகான் போட்டு அடிச்சு விட்ருக்கோம். அதை கிளிக் பண்ண அப்படின்னா வியூஸ் நாட் அவைலபிள்னு வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியூஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை எப்படி ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேட்ஸுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும் இல்லையா, கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா செகண்டாக ப்ரைவசி வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரைவசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடு ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருந்திருக்கும். இந்த ரீசன்னால் தான் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து ஷோ ஆகலை. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் காட்டும். பட் என்னென்னா அந்த ஸ்டேட்டஸ் போட்டதுலேருந்து யார் யார் பார்த்தா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வராது. இப்போ நீங்கள் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் யார் யார் அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறாங்களோ அவங்க நேம் மட்டும்தான் வரும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா யார் யார் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்களோ அவங்க நேம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை மறக்காமல் மாற்றிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.